கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய முடியும்? பல வேளைகளில் ஒரு தனி மனிதனுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதற்கு ஒரு நல்ல சான்று தான் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கு போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவது. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவுது என்று எழுதி அனுப்பினான். அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் போஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். வேதத்தை நம்ம படிக்கும்போது வரலாற்றில் உள்ள ஒன்றிணைந்த அதிகாரங்களை நாம் ஒன்று திரட்டி பார்த்து படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட் ஸ்கிரிப்சர் என்று சொல்வார்கள். வேதத்தை வேதமே விளக்கும் என்ற ஒரு கோட்பாடு உண்டு. இப்போ இந்த 6ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை நம்ம தனியாக படித்தோமே என்றால், ஏதோ தரியு ராஜா இஸ்ரவேல் மக்கள் மேலே இருக்கிற பிரியத்தினாலேயோ இல்லை பாபிலோனிய சட்டப்படியோ இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கலாம் என்று நமக்கு தோணும். ஆனால் இந்த அதிகாரத்தை தானியேல் 6ஆம் அதிகாரத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தரியு ராஜாவுடைய நாட்களில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அது என்ன அற்புதம்? தானியேலை சூழ்ச்சி செய்து அவனுடைய சத்துருக்கள் சிங்க கெபியிலே தூக்கி எறிந்து போடுகிறார்கள். ஆனால் தானியேலோ கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே அவனுடைய விசுவாசத்தை நிமித்தம் இரவு முழுவதும் அந்த சிங்கங்கள் அவனை பட்சிக்கவில்லை. காலையில் போய் ராஜா பார்க்குறாரு. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், தானியேல் உயிரோடு இருக்கிறான், சிங்கங்கள் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அப்போ உடனடியாக என்ன பண்ணுறாரு ராஜா? இந்த தானியேலுக்கு எதிராக பிராது கொடுத்தவர்கள், கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்கள தூக்கி எறிந்த உடனே வேதம் சொல்லுது, அவர்கள் தூக்கி எறியப்பட்ட உடனே சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது. இதன் மூலம் தரியு ராஜா கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னவென்றால், தானியேலின் தேவனே மெய்யான தேவன். இந்த தரியு ராஜாவுடைய நாட்களில் தான் எருசலேம் தேவாலயத்திற்கு தடை விதிக்கும்படியாக, இல்லை என்றால் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவது சரியா என்ற கேள்வி எழுப்பி இந்த 2 பேர் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற இந்த 2 பேரும் அவர்களுடைய கூட்டத்தினரும், தத்னாய் சேத்தார் போஸ்னாய் என்பவர்களுடைய மக்கள் கூட்டம் கடிதம் அனுப்புறாங்க. இப்போ தரியு ராஜா தானியேலுடைய வாழ்க்கையில நடைபெற்ற அந்த சம்பவத்தை பார்த்தபடினால அவர் சொல்றாரு, தானியேலின் தேவன் மெய்யான தேவன். 12ஆம் வசனத்துல நல்லா கவனிங்க. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா ராஜாக்களையும் எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலின் தேவன் நிர்மூலமாக்க கடவர் என்று சொல்றார். ஏன்னா தானியேலை அந்த சிங்கக்கேபியில காப்பாற்றினது இஸ்ரவேலின் தேவன் என்று அவர் அறிந்தபடினாலே, இந்த இஸ்ரவேலின் தேவனே இஸ்ரவேலரின் எதிரிகளை என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்வார் என்று அவர் கட்டளை பிறப்பிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய விசுவாசம் ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். தனி மனிதன் தானே, அவனால் என்ன செய்ய முடியும்? இந்த தானியேல் ஒரு பலவீனமான மனிதனா அவனுடைய சத்துருக்கள் அவனை பார்த்தாங்க. இந்த தானியேலால நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்மள என்ன பண்ண முடியும்? நம்மளாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன்ஸ்ல இருக்கிறோம் இல்லையா? நம்ம பவரை பயன்படுத்தி நம்ம யாருன்னு இந்த தானியேலுக்கு காட்டலாம். அந்த பொறாமையின் எண்ணத்தினால தான் தானியேலை தூக்கி சிங்கக்கேபியிலே போட்டாங்க. ஆனால் தானியேலோடு அவனுடைய தேவன் இருந்தார். அவனுடைய தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறான். எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதத்தை பின் திரும்பி பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் கூறுகிறது, ஒரு மனிதனுடைய பாவத்தினால, ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம எல்லாரும் பாவிகளானோம். மரணம் நம் எல்லோரையும் ஆண்டு கொண்டது. ஆனால் அதே சமயம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே ரட்சிப்பின் வாசல்
நம் அனைவருக்கும் திறக்கப்பட்டது என்று வேதம் கூறுகிறது. அப்ப யார் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ, யார் தேவனை விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்கிறார்களோ, அவர்களை கொண்டு தேவன் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய சபையையும் இந்த தேசத்தையுமே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அநேக வேளைகள்ல இதை நம்ம புரிந்து கொள்றதில்லை. நான் ஒரு தனி ஆள் தானே, என்னால என்ன செய்ய முடியும்? ஐயோ, எனக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்ப்பா, அவங்களுக்கு எதிராக என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய சத்துருக்களை குறித்தோ நம்மை அச்சுறுத்துகிறவர்களை குறித்தோ நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தானியேல் அவனுடைய சத்துருக்களை குறித்து அவன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவன் தான் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்க முடியும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சான். ஆனா கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வழிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தேசத்திற்கும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமை உள்ளவர். தேவன் தாமே அப்படிப்பட்ட தெளிவையும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.